சித்த மருத்துவ செய்திகளை உடனுக்குடன் பிரத்யேகமாக தமிழில் அறிந்து கொள்ள ரிசர்ச் டைஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெய்லி நம்ம சமையலில் பயன்படுத்துகிற பூண்டை பற்றி பார்க்க போகிறோம். பூண்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பூண்டை பற்றின 4 இம்பார்ட்டண்டான திங்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், பூண்டை நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்? பூண்டு செரிமான தன்மையை அதிகரிக்குது, சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்குது. பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் B6, விட்டமின் C, மினரல்ஸ் போன்றவைகள்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. வயிற்றுப்புழுக்களை அழிக்குது, ஆண்களுடைய ஹார்மோனை அதிகரிக்குது. செகண்ட் திங், எந்த நோயுடையவர்கள்லாம் இந்த பூண்டை பயன்படுத்தலாம்? நம்ம சொசைட்டியில் ஒபிசிட்டிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. பச்சையாக பூண்டை சாப்பிட்றதுனால உடல் எடை குறைந்து ஒபிசிட்டியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் பூண்டை சாப்பிட்றது மூலியமா இன்சுலின் அளவு அதிகரித்து சர்க்கரை அளவு கம்மியாகுது. பூண்டில் உள்ள ஈத்தர் சைனஸ் ப்ராப்ளமிலிருந்து விடுபட உதவுது, உள்நாக்கு வளர்தலை தடுக்குது. பூண்டை சாப்பிட்றதுனால ஆன்ஜியோடென்சின்கிற ஹார்மோன் கட்டுப்படுத்தப்பட்டு ரத்த நாளத்தை ரிலாக்ஸ் பண்ணி பிபியை கட்டுப்படுத்துதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இதனால நம்ம இதய நோயிலிருந்து பாதுகாத்துக்கலாம். நம்ம ஆன்டிபயோட்டிக்கா இருந்து பூண்டு பல நுண்ணுயிரிகளை கொள்ளுது. தேர்ட் திங், எவ்வளவுதான் நன்மை இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதான். அதுபோல நம்ம பூண்டை அதிகமா பச்சையா சாப்பிட்றதுனால வர்ற விளைவுகளை பார்க்கலாம். பூண்டுல உள்ள அல்லினேஸ் என்சைம்ங்கிற என்சைம் அரிப்பு, தடிப்பு, கொப்பளம் போன்றவற்றையெல்லாம் உண்டாக்குது. பூண்டு முக்கோண நரம்பை தூண்டி அதுல நியூரோபெப்டைட் வெளியாக வைக்குது. இதனால நம்ம மூளையை சூழ்ந்து இது நமக்கு தலைவலியை கொடுக்குது. சிலருக்கு பூண்டோட சாறு பட்டாலோ இல்லை பூண்டை பச்சையா சாப்பிட்டாலோ மட்டும் அலர்ஜி வருது. மற்றபடி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால அலர்ஜி வர்றது இல்லை. ஃபோர்த் திங், யாரெல்லாம் பூண்டை தவிர்க்கணும்? குறைந்த ரத்த அழுத்தம் உடையவர்கள் பூண்டை அதிகமாக சாப்பிட்டா இன்னும் ரத்த அழுத்தம் கம்மியாகும்னா அவங்களும் இந்த பூண்டை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கண் நோய் உடையவர்களும் பூண்டை தவிர்க்கணும். வயிற்றுப்போக்கு உடையவர்கள் அதிகமாக பூண்டை எடுத்துக்கிட்டா குடலோட இயக்கம் அதிகரித்து வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகரிக்கலாம். அறுவை சிகிச்சைக்கு 15 நாட்களுக்கு முன்னிலிருந்தே பூண்டை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பூண்டுக்கு ரத்த போக்கை உண்டாக்குற வாய்ப்பு கூட அதிகமாக உள்ளது. நம்ம இத்தனால ஏன் பூண்டை யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனிமேலாவது அதோட அவசியத்தை புரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வாய்ப்பு தந்த டாக்டர் நரீஷனாக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.